ஒலிம்பியா சர்க்கஸ் பார்க்கறதுக்காக நானும் என்னோட ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். எங்க அம்மாவையும் கூப்பிட்டோம். ஆனா எங்க அம்மா வந்துட்டு வரல, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்போம்மா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ சின்ன வயசா இருக்கும்போது நான் உன்னை கூட்டிட்டு போய் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அடடா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே, நான் போய் இப்ப சர்க்கஸ்ல என்னன்னு எனக்கு தெரியல, நான் போய் இதை பார்த்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்துட்டேங்க. நாங்க வந்து ஷோட டைம் பாத்தீங்கன்னா 4 to 6 மணி ஷோக்கு தான் வந்துட்டு வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க உள்ள போனப்போ வந்துட்டு கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு 4 மணி ஷோ வந்துட்டு ஒரு 4:15 அந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சு. நிறைய கூட்டம் வந்தது. நாங்க சண்டே அதுமா போனோமா, எக்கச்சக்கமான கூட்டம். அதுக்கப்புறமா டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார போன உடனே பேனு வாயை பொழந்துட்டு நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷோவும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே வாவ் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க இந்த அளவுக்கு சூப்பரா பண்றாங்கன்னா அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு பேசிட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஷோவுமே வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே ஆவலா உட்காந்து உட்காந்துட்டு இருந்தேன். உள்ளார போய் உட்காந்த உடனே டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு 6:15 ஆயிடுச்சு. ஐயோ அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே சூப்பரா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 20+ ஷோ ஆச்சும் நாங்க அங்க உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். நல்லா சூப்பரா கிட்ஸுக்குலாம் வந்துட்டு ஒரு செம்மையான இடம் இது. செம்மையா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இதுக்கு முன்னாடி ஒலிம்பியா சர்க்கஸ் எல்லாம் போயிருக்கீங்களா? போய் என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட மறக்காம சொல்லுங்க. இந்த ஷோ எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே சைட்ல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு குட்டியா கிளவுன் ஆட்டம் வந்துட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு.